டி பாத்ரூம்ல இருக்கிறேன்டி மீனா, யாரு என்னன்னு கேளு. ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ, நீங்க யாரு? அவர் போனை தொடர்ந்தாக்கும் தாலி கட்டின பொண்டாட்டியாக்கும் நான் மட்டும் தான் அவர் போனை எடுத்து பேசுனாக்கும். நீங்க யாரு? தெரியுமா, தெரியும். காளி உங்க ஒய்ஃப் பத்தி எங்க ஆபீஸ் முழுக்குமே தெரியும். சரிம்மா, சரி சரி, கொஞ்சம் காளி இருந்தா கொஞ்சம் போனை கொடுமா. இங்க பாருங்க, சூப்பர்வைசர் அவர் பேரு காளியப்பனாக்கும். நீங்க காளி காளின்னா கூப்பிடாதீங்க, காளியப்பன்னு முழு பேரையும் கூப்பிடுங்க. ஏமா, நான் மேனேஜருமா, சூப்பர்வைசர் இல்ல. இங்க பாருங்க, சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜரா இருந்தா என்ன, நீங்க அந்த ஆபீஸ்ல தானே வேலை செய்றீங்க, சரிங்களா? இப்போ என்னத்த விஷயத்துக்கு போன் பண்ணீங்க சொல்லுங்க. அத ஃபர்ஸ்ட் அது வந்துமா, காளி கிட்ட சாரி காளியப்பன் கிட்ட கொஞ்சம் ஆபீஸ் விஷயமா பேசணும். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா? அட, அவர் வீட்ல என்னத்த வேலையை பெருசா செஞ்சுட்டு போறாரு. அவரே வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்தா அவங்கள போன் பண்ண சொல்றேன். என்னது, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு? ஏமா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கன்னு சொல்லுங்கம்மா. எங்க சூப்பர்வைசர் இங்க இருக்கிறதே 3 ரூம் தான். ஒரு பெட்ரூம், ஒரு சமையல் ரூம், ஒரு பாத்ரூம். நீங்க கேக்குறது நாங்க ரெஸ்ட் ரூம் நான் போய் எங்க கட்டுறது? என்னது ரெஸ்ட் ரூம்ன்றது ரூம்பா? ஐயோ கடவுளே. ஏமா, உங்க வீட்டுக்காரர் சாரி காளியப்பன் வந்தா போன் இல்ல நான் போன் எல்லாம் பண்றதுல நேரா வந்து ஆபீஸ்ல வந்து பேச சொல்லுமா. ஹலோ சூப்பர்வைசர், இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ யாரடி மீனா போன் பண்ணியிருந்தாங்க? ஏங்க மாமா, அது யாரோ சூப்பர்வைசரா மேனேஜரா அவங்க தான் போன் பண்ணியிருந்தாங்க. ஏண்டி, சூப்பர்வைசருக்கும் மேனேஜருக்கும் வித்தியாசம் தெரியாதா? சரி, வேற என்ன சொன்னாங்க சொல்லு. ஒன்னும் இல்லைங்க மாமா, எங்க போயிருக்கிறாரு உங்க வீட்டுக்காரர், கொஞ்சம் போனை கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்ற மாமா வேலைக்கு போயிருக்கிறாரு, வந்தா போன் பண்ண சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, மாது வெளிக்கு போயிருக்குன்னு சொல்லாத, ரெஸ்ட் ரூம்னு சொன்னாங்க. நான் வீட்ல இருக்கிறதே 3 ரூம் தானே மாமா, நான் எங்க மாமா ரெஸ்ட் ரூம் போறது? ஐயோ, போச்சு என்ன மான மரியாதையெல்லாம் போச்சு. ஏற்கனவே உன்னை பத்தி ஆபீஸ்ல வச்சு என்ன டாரு வர என்ன கிண்டல் பண்றாங்க. இதுல வேற வெளிக்கு வேற போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை ஆபீஸுக்கு போனாதாண்டி தெரியும். ஐயோ, படிக்காத கூமட்டியை நான் கல்யாணம் பண்ணிக்க நான் படுற அவஸ்தை இருக்குது. ஏண்டி, ரெஸ்ட் ரூம் பண்ணாலும் பாத்ரூம் பண்ணாலும் ஒன்று தாண்டி. அவங்க பாத்ரூம் தாண்டி ரெஸ்ட் ரூம்னு சொல்லியிருக்கிறாங்க கூமட்டை. இங்க பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, ரெஸ்ட் ரூம்னு தான் சொன்னாங்க, பாத்ரூம்னு தான் சொன்னாங்க. என்ற மேலாம் தப்பு இல்லைங்க மாமா, உங்களுக்கு தெரியாததுக்கு நான் பொண்ணு பொறுப்பு கிடையாது. போங்க சீக்கிரம் ஆபீஸ்க்கு ரெடி ஆகி உங்களை நேர்லயே வந்து பேச சொன்னாங்க. போன் எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பாத்தீங்களா மக்களே, ரெஸ்ட் ரூமுக்கும் பாத்ரூமுக்கும் வித்தியாசம் தெரியாதவளை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே. ஐடி படிச்சிருக்கிறேன், மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். ஆனா இப்ப பாருங்க, உனக்கு நான் ஆபீஸுக்கு போனா எவ்வளவு என்ன கலாய்க்கிறாங்களோ தெரியலையே.